நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, ஞானம் தன் வீட்டை கட்டுகிறது. சங்கீதம் 127:1 சொல்லுது, கர்த்தர் வீடை கட்டாராகில் அதை கற்றொழி பிரயாசை விருதான். ஆமென். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இதனால் நம்முடைய வீட்டை பாதுகாப்பது எப்படி என்ற செய்தியை கர்த்தருடைய ஆவியான நம்மோடு போதிப்பாராக. ஆமென். அநேக குடும்பங்களில் அன்பு தணிந்து போனால் ஐக்கியம் உடஞ்சி போயிடும், சண்டை சச்சரவு இருக்கும். ஆமென். சோத்ரா பயங்கரமான போராட்டத்துக்குள்ளே போவாங்க ஜனங்கள். வீட்டை கட்டி எழுப்புவதற்கு தேவை ஞானம், தேவை பிரசன்னம், பிள்ளைகள் வாழ்க்கை வளமாய் வாழ செவம் தேவை. ஏசாயா 54:13 சொல்லுகிறது, ஆமென், உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். சோத்ரா. ஆமென். உங்களுடைய வீடு பாதுகாக்கப்படணும்னா உங்கள் வீட்டில் ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கணும். ஆமென். சங்கீதம் 91:1 சொல்லுது, உன்னதமானவரின் மறைவுக்குள் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் தேவன், நான் உம்மை ஆமென் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆமென், சோத்ராம். உங்கள் வீடு ஆமென் ரட்சிப்பு பெற்ற மக்களாய் காணப்படலாம். அப்போஸ்தலர் 16:31 சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிறார். நாம் எப்படி விசுவாசிக்கணுமா? இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று விசுவாசிக்கணும். இயேசுன்னு அர்த்தம்னா அவர் பாவத்தை மன்னிக்கிறவர், இயேசுவின் பாவங்களை சுமந்தவர், மன்னிக்கிறவர் விசுவாசிக்கணும். 3வது கிறிஸ்து என்று விசுவாசிக்கணும். கிறிஸ்துனா மேசியா வரப்போகிறவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆமென் என்னோடய வீடு சங்கீதம் 118:15 சொல்லுது, ஆமென், நீதிமானின் கூடாரமாக இருக்கட்டும், நீதிமானின் கூடாரத்து ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஆமென். உங்கள் வீடு ஆமென் ரட்சிக்கப்பட்ட வீடுனா, வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கன்னா அங்கே செவ சத்தம் உண்டு, ஆராதனை சத்தம் உண்டு, அபிஷேக சத்தம் உண்டு, வல்லம சத்தம் உண்டு, அதிகார சத்தம் உண்டு. கர்த்தரை வலதுகிற பராக்கிரமம் செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 128:4 எடுத்து வாசித்து பாருங்கள். உடைய பிள்ளைகள் ஆமென் உன் பந்தியை சுற்றிலும் ஒழுங்குமுற கன்றுகளைப் போல இருப்பார். இதோ கர்த்தருக்கு பயப்பட்ட மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். சங்கீதம் 128:1, 2, 3, 4 வசனங்களை வாசித்து பாருங்கள். வீடு ஆமென் கர்த்தருக்கு பயந்து நடந்தா உன் கைகளில் பிரயாசத்தை சாப்பிடுவேன், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரத்தில் கனி கொடுக்கிற திராட்சை கொடியை போல இருப்பார். கர்த்தர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். 2வது ஆண்டு சொல்கிறாரு, உன் வீடை பாதுகாப்பது எப்படி? ஆமென். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். ஒரு பரிசுத்தமான வீடாக இருந்தால் அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்களை வஸ்திரங்களை மாற்றுங்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளே, வீடு சுத்தமாக இருக்கணும். எந்த அருவருப்பான காரியங்களும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டு சொல்றார், வெளிப்படுத்த விசேஷம் 3:20 வாசல் பண்ணி கதவை தட்டுகிறேன், ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட அவன் வாசம் பண்ணுவார், அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோட போஜனம் பண்ணுவான். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வீடு பரிசுத்தமாக இருக்கணும். ஆமென். உபாகமம் 7வது அதிகாரம் 26வது வசனத்தை
நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்படும், நீ சாபத்துக்குள்ளாதபடி அருவருப்பானதை உன் வீட்டில் கொண்டு போகாயாக. அதை ஆமென். உபாகமம் 7:26. ஆமென். அதை தீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்துக்குள்ளானது. அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வீடு பரிசுத்தமாக இருக்கணும். ஆமென். அப்படி பரிசுத்தமாக இருந்தால் தான் கர்த்தர் உலாவார். பிரசன்னம் இருக்கும் உங்கள் வீட்டில், உங்கள் மேலே அபிஷேகம் இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கி சில வீடுகளை பார்த்தா நடிகைகள் போட்டாலும் வச்சுருக்கிறான். ஆமென், ஸ்தோத்திரம். சில வீட்டில் கஞ்சா மதுபானங்களை வச்சு அங்கே பதுக்கி வச்சுருக்கிறாங்க. அங்கெல்லாம் கர்த்தர் வாசம் பண்ண முடியாது. ஆமென். லஞ்சம் வாங்குகிறாங்க, இன்னொருடைய வருமானத்தின் மேலே ஆசைப்பட்டு. ஆமென். அதனால் சாபம் வரும். டவரி வாங்கினா சாபம் வரும். தேவ பிள்ளைகளே, ஆமென். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15, 17, 14 வாசித்து பாருங்கள். ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் பண்ணால் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பம் பரிசுத்தமாக இருக்கும், பரிசுத்தமான வீடாக இருக்கும். சேனை கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. சவுலுடைய வாழ்க்கையில் அமெரிக்கருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போன பொழுது ஆண்டவர் சொல்வார், அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொண்டு, ஆமென், அது சாப பூமி, சாபத்தினால் ஒன்று எடுத்துக்கொள்ளான்னு சொல்லுவார். ஆனால் சவுல் கொழுத்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வருவான். அவன் நிலைமை என்ன? அவன் 12 கோத்திரங்கள் ராஜாவாக இருந்த சவுல் ராஜ்யபாரம் பறிக்கப்பட்டது. அவனுடைய சாவு பரிதாபமாக இருந்துச்சு. அருமையான தேவ பிள்ளைகளை, ஆமென். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கொர்நேலியு வீடு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு பாருங்கள். அவன் தேவனுக்கு பயப்படுற மனுஷன். அவன் தேவ பக்தி உள்ளவன். தன் வீட்டு அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவராக ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்படி தான் அவன் வீடு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அவனுக்காண்டு தரிசனம் கொடுத்து பேதுரை கொண்டு வாங்கி பேதுரு பிரசவம் பண்ண பொழுது பரிசுத்த ஆவியானவரால் கொர்நேலியு வீடு நிரப்பப்பட்டுச்சு. அங்கே வந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுமே அபிஷேகம் ஊற்றப்பட்டுச்சு. தேவ பிள்ளையே, ஆமென். 3வது ஆண்டு சொல்கிறாரு, யாத்ராம் 12:13, நம்ம வீடு இரத்த கோட்டைக்குள்ளே பாதுகாக்கப்பட்ட வீடாக இருக்கணும். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாத்து பாருங்கள், ஆட்டுக்குட்டி ரத்தம். ஆமென். 12:7 எடுத்து வாத்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கு வீட்டு வாசல் நிலைக்காதர்கள் 2 நிலையில் மேற்சட்டத்திலும் தெளித்துன்னு போட்டுக்குது. தேவ பிள்ளைக அந்த ரத்தத்தை எடுத்து பூசப்பட்டுச்சு நிலைக்கால. சங்காரக்காரன் உள்ள சங்காரக்காரன் நுழையலை. இன்றைக்கும் ஆமாம், அவங்க ரத்தத்தால் வீட்டை ஒப்பு கொடுத்து பாருங்கள். மந்திரவாதம், பில்லிசூனி ஆவிகள் உள்ள நுழைய முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். வேசித்தத்தின் ஆவி, கொள்ளை நோய் ஆவிகள் உங்கள் வீட்டை தாக்க முடியாது. ஸ்தோத்திரம். ரத்தத்தை தெளிங்க. ரத்தத்தை எடுத்து தெளித்து வீட்டுக்குள்ளே மேலே கீழே எல்லா ரூம்களிலும் ஏசத்தை தெளிங்க. ஆமென். சத்துரு உள்ள நுழைய முடியாது. ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுது, வெளிப்படுத்திய விஷயம் 12:11, மரணம் நேடுராய்ந்தாலுக்கு தப்புக்கும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டி இரத்தத்தால் தங்கள் சாட்சியின் வசனத்தாலும் அவனை சேர்த்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நோவா ஆண்டவர் ஆமென், ஸ்தோத்திரம், பேழையை கட்ட சொன்னார். ஒவ்வொரு மரத்துக்கும் நடுவில் கீழ் பூசப்பட்டுச்சு. ஆமென். கீழ் பூசப்பட்டதுனால அந்த வெள்ளம், கடல் தண்ணீர், அந்த உப்பு தண்ணீர் அந்த நோவா பேழைக்குள்ளே வரலை. அதே போல் தேவ பிள்ளையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா ரத்தத்துக்குள்ளே மறைச்சிக்கணும். எங்கே போனாலும், காரில் போனாலும், 2 வீலரில் போனாலும், முன்னால் ஏசப்பா ரத்தத்தில் ஒப்புக்கொடு. வீட்டை ஒப்புக்கொடு. மனைவி, பிள்ளைகள், புருஷனை, மாமியார், மாமனை எல்லாரும் ஏசப்பா ரத்தத்தில் ஒப்புக்கொடு. பேத்திகளை ஒப்புக்கொடு. ஆமென். ஒரு தீங்கு வராதபடி உங்கள் வீடு ஒரு ஆசிரியக்கப்பட்ட வீடாய் மாறும். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 7:24, 4வது ஆண்டு சொல்ற, வசனத்தால் கட்டி எழுப்பப்பட்ட வீடு. அல்லேலூயா, ஆமென், ஆமென்.
மத்தேயு 7:24 சொல்லுது, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளுடைய செய்கிறவன் எவனோ அவனை கண்மலை மேல் தன் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். 25ஆம் வசனம் வாசிப்பார். பெருமழை சொரிந்து பெருமழை வந்து காற்று அடித்து அந்த வீட்டில் மோதி அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலை மேல் அத்திவாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஆமென், ஆமென். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளுடைய செய்யாதவர்கள் எவரும் அவன் தன் வீட்டை மணலில் மேல் கட்டில புத்தி இல்லாத மனுஷருக்கு ஒப்பிடுவான். ஆமென். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதுவது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. அருமையானது 2 தான். ஒன்று புத்தியுள்ள மனுஷன் அவன் கண்மலையில் அத்திவாரம் போட்டு வீடை கட்டினான். புத்தி இல்லாத மனுஷன் மணல் மேலே அத்திவாரம் போட்டு கட்டினான். மழை வந்துச்சு, அவ்வளோதான், சோத்திரம். மணலில் கட்டப்பட்ட வீடு எல்லாத்தையும் வாரி கொண்டு போச்சு. ஆமென். ஆண்டு வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை வீட்டை கட்டுவோமானால் ஒரு புத்தியுள்ள மனுஷனா, அவன் புத்தியுள்ள ஸ்திரீயா, ஆமென், அபிஷேகத்தை ஆமென் ஆமென் பெற்றுக்கொண்டு ஆண்ட வருகைக்காக காத்திருந்த புத்தியுள்ள ஸ்திரீயை போல புத்தியுள்ள மனுஷனா, கண்மலை மேலே கட்டப்பட்ட வீடை கட்டுகிற மனுஷனா நாம் காணப்படுவோமானால், ஆமென், வசனத்தால் கட்டு, வசனத்தால் கட்டு. ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டணும். எப்படி கட்டு? வசனம். வசனத்தை வாசி, வசனத்தை நேசி, வாசி, புசி. ஆமென். வசனத்தால் உங்கள் ஆத்துமாவை ஆமென் கட்டப்படும் பொழுது ஆமென் சோத்ரம் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா, சோத்ரம். சங்கீதம் 119:54 வசனம் சொல்லுது, நான் பரதேசியாக தங்கு வீட்டிலே உங்களுடைய பிரமாணங்களுக்கு கீதங்களாய். வசனம் கிடைத்தவுடன் நான் உட்கொண்டேன்னு சொல்லுவார். யார்? எரேமியா 15:16 சொல்லப்படுது. சோத்ரம். தேவப்பிள்ளை இந்த நாட்களில் ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், சோத்ரம். சாத்தானை நீங்கள் ஜெயிக்கணும்னா வசனம்தான். வசனத்தை சொல்லும் பொழுது சாத்தான் நடுங்கிடுவான். ஏன்னா வசனம் வல்லமை இருக்குது, வசனம் ஜீவன் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவ பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில் ஆமென், ரோமர் 10:17 வசனத்தை வாசிப்பாங்க. ரோமர் 10:17 சோத்ராம். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய வசனம் ஆமென். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தன்னுடைய வசனத்தால் வரும். விசுவாசம் வளரணும்னாக்கா வசனத்தை காது கேட்க வாசிக்கும் பொழுது உங்கள் ஆண்டவர் விசுவாசம் வளரும். ஆமென். 5வது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமென், தேவ தூதர்கள் உலாவும் வீடாக இருக்கணும். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு 2 தூதர்களை கொடுத்துக்கிறார், ஒரு மிகாவேல், ஒரு கேப்ரியல். ஆமென். பணிவிட ஆவிகளை சங்கீதம் 104:4 எடுத்து வாசித்து பாருங்கள். ஆமென். எபிரேயர் 1:14 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர்களுக்கு தூதர்களை கொடுத்துக்கிறார். ஆமென், சோத்திரம். ஆமென். ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 37:36 வசனத்தை வாசித்து பாருங்கள். அசரியா ராஜாவுடைய ஆமென், ராஜா ஜனகரி ஆமென் ஆமென், அவன் இஸ்ரவேலுக்கு எருசலேமுக்கு யுத்தம் பண்ண வந்த பொழுது கர்த்தர் ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். 1,85,000 பேர் அவுட்டு. வேதம் சொல்லுது, சங்கீதம் 91:11-12 சொல்லுகிறது, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். சங்கீதம் 91:12. ஆமென், சோத்ரம், ஹல்லேலூயா. சங்கீதம் 91:11-12. ஆமென். உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்களுடைய தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தூதர்களை பணிவிட ஆவிகள், அவர்கள் வேலைக்காரர்கள். ஆமென். பணிவிட தூதர்களை வச்சு நீங்கள் வேலை வாங்கி வீட்டை பாதுகாக்கணும். ஆமென். வீட்டை காவல் காக்கணும். ஒரு பொல்லாங்கான உள்ள நுழையாதபடி காத்துக்கொள்ளணும். ஒரு திருடர் நுழையாதபடி ஆமென் தூதருக்கு கட்டளையிடணும். அல்லேலூயா, சோத்திரம். தேவ பிள்ளைகளே, 2 ராஜாக்கள் 6:15 வசனம் 16 வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ஆமென், எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவரோடு இருப்பவர்களை காட்டில் நம்மோடு இருக்கிறவள் அதிகம். ஆமென், அல்லேலூயா, ஆமென், சோத்திரம். சங்கீதம் தானியேலின் புத்தகம் 6:22 வசனத்தை வாசித்து பாருங்கள். தானியேல் சிங்க கவிகளோடு போட்டாங்க. ராஜா கேட்குறாரு, தானியேலே இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆமென் சோத்திரம் ஆமென் தானியேலை பார்த்து தேவனுடைய தப்பிவித்தாரா? அவன் சொல்லுவான், தானியேல் சொல்லுவான்,
கடவுள் கர்த்தர் எனக்கு தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டியதை பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, அக்கினி மதிலாக ஆவியானவர் சூழ்ந்து கொள்ளும் வீடு. அல்லேலூயா. சகரியா புத்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம் வாசிப்பார். சகரியா 2:5. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அதில் சகரியா 2:5, நான் அதுக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆமென். அக்கினி மதிலாக இருப்பார். அக்கினி மதிலாக. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 24, 25 எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு ஸ்தோத்திரம் முன்னால் முன்னால் நைல் நதி, செங்கடல், பின்னால் பார்த்தீங்கன்னாக்கா பார்வோனுடைய படைகள். ஸ்தோத்திரம். யாத்திராகமும் 14, 14, 24, 25. முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோனுடைய படைகள். கிழக்கு வெளுத்தொரு சாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்தில் எகிப்தின் சேனையை பார்த்து அவள் சேனையை கலங்கடித்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைய அவளுடைய ரதங்களிலிருந்து உருளை சுழலவும் அவள் தங்கள் ரதங்களை வருஷத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தை இஸ்ரவேலிட்டு ஓடி போக கர்த்தர் அவளுக்கு தொழில் நின்று எகிப்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார். ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம். அக்கினியாட்டு கர்த்தர் இறங்குவார். அக்கினி அபிஷேகம். அக்கினி அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்கப்படுது. அபிஷேகம். அந்த அபிஷேகத்தால் வீட்டை கட்டுங்க. லூக்கா 12:49 சொல்லுது, அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளை, சங்கீதம் 122:7 எடுத்து வாசித்து பாருங்கள். உன் அலங்கத்துக்குள்ள சமாதானம், உன் அரமனைக்குள்ள சுகம் இருப்பதாக. கர்த்தர் உங்களை வேலி அடைப்பார். நீங்கள் வேலி அடைக்கணும். ஏசப்பா ரத்தத்தால் வேலி அடை, வசனத்தால் வீட்டை வேலி அடை. கர்த்தர் என் நாமம், என் துதியை என் துதியை வேறு ஒருவனுக்கும் என் மகிமையை விக்கிரங்களுக்கும் கூட சொல்ல ஆண்டவர். வீட்டை சுற்றிலும் அக்கினி மதுரை எழுப்பு. இயேசு ரத்தத்தால் வீட்டை ஒப்புக்கொடு. வசனத்தை சொல்லு. சங்கீதம் 91:10 சொல்லுது, பொல்லாப்பொருளுக்கு நீட வாதமும் கூடாத்தை அணுகாது, வசனத்தால் முத்திர போடு. சோத்திரம். வார்த்தையின் வல்லமையிலால் வீட்டை கட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் வீட்டை பாதுகாப்பார். முதலாவது ஒரு வீடு ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு வீடாக இருக்கணும். 2வது உங்கள் வீடு ஒரு பரிசுத்தமான வீடாக இருக்கணும். ஆண்டவர் 3வது உங்கள் வீடு ஒரு இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கப்பட்ட வீடாக இருக்கணும். 4வது ஆண்டவர் சொல்கிறாரு, வீட்டை வசனத்தால் முத்திர போடு. வசனத்தை கட்டி எழுப்பப்பட்ட வீடு. வீட்டில் எப்பொழுதும் ஆண்டு வார்த்தையை சத்தமாக வாசித்து வேதத்தை தியானிக்கிற வீடாக எங்கள் வீடு இருக்கணும். ஹல்லேலூயா. வசனத்தை சொல்ல சொல்ல பிசாசு நடுங்குவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் வசனத்தை சொல்லி தான் பிசாசை துரத்தினார். ஹல்லேலூயா. எழுதி இருக்கிறதே என்று சொல்லி தான் வசனத்தை சொல்லி ஆண்டவர் பிசாசை துரத்துறார். அருமையான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு வீடை பாதுகாத்துக்கோ. ஆண்டவர் சொல்றாரு, அக்கினி மதுலா ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். அக்கினி மதுரை எழுப்பு. அக்கினி மதுலாயிருந்து தேவன் பாதுகாத்துக் கொள்வார். சோமனோமா, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நமக்கு கோடி ஸ்தோத்திரப்பா. எத்தனையோ குடும்பங்களில் வீட்டுக்குள்ளே மந்திரவாதம், பில்லிசூனியம், யாகம் செய்து எத்தனையோ ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்கப்பா. கர்த்தர் ஜனங்களெல்லாம் ஆண்டவரே, எத்தனையோ வீடுகளில் ஆண்டவரை குடிகாரர்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் மனம் திரும்பினப்பா. கர்த்தாவே, வீடு ஒரு பரிசுத்தமான வீடாய் காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. கேட்குற ஒவ்வொரு பிள்ளையோட வீடு ஒரு ஆசுவாதமான வீடாய் காணப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 29வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 29வது வசனம். 2 சாமுவேல் 7:29. ஹல்லேலூயா.
தேங்க இப்பொழுதும் அது அடியானின் வீடு என்றைக்கு உமக்குன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தலும். கர்த்தரான ஆண்டவராக தேவர் அது சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தால் அடியான வீடு என்றைக்கு ஆஸ்வதிக்கப்பட்டு இருப்பதாக. ஆண்டவரே நம்முடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய பிள்ளையுடைய வீடும் ஆஸ்வதிக்கப்படுவதாக. அவருடைய கனவு ஆண்டவரே கனவுமார்கள் ஆஸ்வதிக்கப்பட, மனைவி ஆஸ்வதிக்கப்பட, மாமனார் மாமியார் எல்லார் தாய் தகப்ப எல்லாரும் ஆஸ்வதியும், பிள்ளைகள் ஆஸ்வதியும், பேர பிள்ளைகள் ஆஸ்வதியும், மருமக்கள் ஆஸ்வதிங்கப்பா. அந்த வீடு ஒரு சான்றோர் ஒரு மனத்தால் வீடு கட்டப்பட, ஒரு செவ வீடாய் காணப்பட கர்த்தாவே உதவி செய்வீராக. இந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை கட்டவிழுக்கிறோம், சமாதானத்தை கட்டவிழுக்கிறோம். ஒரு பரிசுத்தமான வீடாய் மாறட்டும், ரட்சிக்கப்பட்ட வீடாய் மாறட்டும். ஆண்டவரே கர்த்தர் ஆமென். நான் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்பேன் என்ற வார்த்தை வழி கர்த்தரை ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாவதா. எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.